மைண்ட் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி ட்ராவல் பண்ணுங்கள். மைண்ட் எப்படி ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளை ஒருத்தவங்க டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனால் உலகம் ரொம்ப பெருசு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நெகட்டிவான விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் அது ஒரு சில டைம் பாசிட்டிவ் சைன் காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக டிராஃபிக்காக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். நம்ம போய் சீக்கிரமாக போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. பட் அதே டிராஃபிக் ஒரு சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தாங்க லைஃப்பும். ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு குட்டி பாசிட்டிவ் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில நேரத்தில் நம்ம ரொம்பவே வந்து யோசிப்போம். என்ன சொல்கிறது, இது நடக்குமா நடக்காதா, நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவோம். இந்த விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி நம்ம ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவோம். ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ட்ரஸ்ட் மீ. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பி கேஷுவலாக நீங்கள் நினைக்கிற விஷயத்த ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் நமக்கு என்ன பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு நமக்கு தாங்க நல்லா தெரியும். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த உலகத்துலேயே நமக்கு எதில் திறமை இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மற்றவங்கள கேட்கணுன்றதே கிடையாது. we will have our own analysis. ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணி அந்த விஷயத்தை, நமக்கு பிடிச்ச விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் நமக்கு கை கொடுக்கும். யார் கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, யூனிவர்ஸ் கை கொடுக்கும். ஸோ என்ன ஆகிட போகுது? ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக பிடித்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷயம் சொல்லட்டா, நமக்குன்னு இருக்கிறது நம்மளை விட்டு கண்டிப்பாக போகாது. அது ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். கரெக்டாக? அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரவரி தான். அது சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அந்த டைம் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அடுத்த செகண்ட் அது மாறிடும். கரெக்டாக? அதே மாதிரி தான் சோகமும். எல்லாமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு சோக பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அதையும் கடந்து போயிடுறோம். ஸோ அதனால் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டான ஒரு வாழ்க்கை தான். ஹாப்பியாக ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஒரு மிரர் முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு ஐ லவ் மை செல்ஃப், என்னோட சந்தோஷமான என்னை விட யாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இல்லை, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த சொல் உங்களை ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பாசிட்டிவாக பேசும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு குட் வைப் வரும். அது மட்டும் இல்லை, ஒரு மைண்டு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ
எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. இருக்கிற ஒரு குட்டியான வாழ்க்கையில் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சார் சொன்ன டைலாக் தான், ஆல் இஸ் வெல். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.